அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதேச அகாடமிலேருந்து நாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம அகாடமியில் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. மொத்தம் இதில் வந்துட்டு 10 ஃபுல் மார்க் டெஸ்ட், அதில் 6 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் 6வது ஃபுல் மார்க் டெஸ்ட்டோட தமிழோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த 6வது ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் தமிழில் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா 11th தமிழ் வந்துட்டு 2005 புக்கு, 2018 புது புக்கு, இதிலேருந்து தான் வந்துட்டு கொஸ்டின் வந்திருக்கு. அவங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொஸ்டின்குள்ளே போகலாம். தெய்வத்தாலாகாத நீனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் வாசிக்கும் போது நான் 4 ஆப்ஷன் சொல்லி கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்களும் வந்துட்டு எது ஆன்சராக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்துட்டு கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் திருக்குறள் இயல்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ அரசியல் 25, ஆப்ஷன் பி அமைச்சியல் 32, ஆப்ஷன் சி ஒளிவியல் 13, ஆப்ஷன் டி களவியல் 18. இதில் கேட்டது என்னென்னா தவறானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி களவியல் 18. ஸோ இதில் பாருங்கள், களவியல் 7 தான், கற்பியல் தான் வந்துட்டு 18. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு சொல்லை காண்க. ஆப்ஷன் ஏ கண்காணி, ஆப்ஷன் பி கண்காணி, ஆப்ஷன் சி கண்காணம், ஆப்ஷன் டி கண்காணம். இது பேச்சு வழக்கு சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்காணி. அடுத்த வினா பார்க்கலாம். சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என பாடியவர்? ஆப்ஷன் ஏ கீவா ஜெகநாதன், ஆப்ஷன் பி தாரா பாரதி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி ராமலிங்கனார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வே ராமலிங்கனார். இது வரைக்கும் பாருங்க. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகந்தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ, பதந்தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதை விட கீழென்றோ. இந்த மாதிரி பாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் கவிஞர், அதான் வே ராமலிங்கனார். அடுத்த வினா பார்க்கலாம். சந்திப்பிலேயே நீக்கிய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ இரவு பகல் பாராது படித்து தேர்ச்சி பெறவில்லையே. இதில் சந்திப்பில் நீங்கிய தொடரை பார்க்கணும். இப்போ இரவு பகல்னு இருக்குது. இந்த இரவு பகலுக்கு இடையில வல்லினம் மிகுமா? இரவு பகல் இந்த மாதிரி வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டால் மிகாது. ஏன் அப்படின்னா அது உம்மை தொகை. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் மகன், தாயும் மகனும் அப்படின்னு என்னமே தாய் மகன்னா உம்மை தொகை, ரெண்டுலையுமே வல்லினம் மிகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பகல் இதுக்கு இடையில வல்லினம் மிகுந்திருக்காது. ஏன்னா இது ஓமை உம்மை தொகை. அதனால அப்போ வல்லினம் மிகுந்து எழுதியிருக்கிறத நம்ம நீக்கிறோம். ஆப்ஷன் பி வராது. ஓகே, அடுத்தடுத்து பாருங்க. இரவு பகல் பாராது, பாராது படித்தும். அந்த பாராது அப்படின்றது எதிர்மறை பெயரெச்சமா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமான்னு பார்க்கணும். பெயரெச்சத்திலே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி எந்த பெயரெச்சமாக இருந்தாலும் அதில் வல்லினம் மிகா. இப்போ பாராது, இப்போ என்ன கொஸ்டின்னா பாராது அப்படின்றது பெயரெச்சமா ஈறுகெட்டு போன எதிர்மறை பெயரெச்சமானு உங்களுக்கு தெரியணும். இப்போ பாராது பெயரெச்சமா ஈறுகெட்ட பெயரெச்சமா அப்படின்னு கேட்டால் இது எதிர்மறை பெயரெச்சம். பாராது அப்படின்றது எதிர்மறை பெயரெச்சம். இதில் ஈறு கெட்டு போனால், அதாவது பாரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதாத பாடல், எழுதா பாடல், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எழுதா பாடல் அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எழுதாத பாடல்னா எதிர்மறை பெயரெச்சம். எழுதாத பாடல்ல வல்லினம் மிகாது, எழுதா பாடல்ல வல்லினம் மிகும். ஸோ அதன் அடிப்படையில் பாராது அப்படின்றது எதிர்மறை பெயரெச்சம், அதில் வல்லினம் மிகாது. அப்போ ஏ தொடரும் வராது, சியும் வராது. இப்போ டியை பாருங்க. இரவு பகல் பாராது படித்தும் தேர்ச்சி பெறவில்லை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்? ஆப்ஷன் ஏ திலகவதி, ஆப்ஷன் பி நாஞ்சில் நாடன், ஆப்ஷன் சி சிசு செல்லப்பா, ஆப்ஷன் டி மாப்போசி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சிசு செல்லப்பா. திலகவதியோட சாகித்ய அகாதமி நூல் எதுனா கல்மரம். நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க. மாப்போசி எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி வாங்கினார்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த வேணா பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல்
பணிந்து பணித்து. ஆப்ஷன் ஏ சோர்ந்து பணிவு, ஆப்ஷன் பி அடக்கி கட்டளை, ஆப்ஷன் சி எதிர்த்து கூறுதல், ஆப்ஷன் டி பயந்து செய்தால். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடக்கி கட்டளை. அடுத்தது என்ன பார்க்கலாம், சே கூட்டல் இலை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் ஏ சேயிலை, ஆப்ஷன் பி சேவிலை, ஆப்ஷன் சி செய்யிலை, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. இதில் வந்துட்டு என்ன விதி வந்திருக்கு, எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். என்ன விதினா ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் வரும்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விதி இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழி நீற்றெழுத்து பிரிக்கும் போது வந்துட்டு இ ஐ அது வந்துச்சு அப்படின்னா எகர வரும்னு சொல்றாங்க. அதாவது சே கூட்டல் இலை, சே கூட்டல் இலை சேயிலை, எகரமும் வரும். இப்போ சே வந்து பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஏன்னு வரும், இச்சு கூட்டல் ஏன்னு வரும். இதே வந்து இந்த பிரிக்கும் போது இந்த இடத்துல இ ஐ வந்துச்சு அப்படின்னா எவ்வும் எகர வரும், மற்றது வந்துச்சுன்னா வகர வரும். இந்த ஏ மட்டும் வந்துச்சு அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும். அது அடிப்படையில் சேயிலை சேவிலை இந்த மாதிரி ரெண்டும் வருது, ஏ மற்றும் பி ரெண்டுமே வருது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த வினா பார்க்கலாம். பிறமொழிச்சொல் நீங்கிய தொடரை காண்க. கும்பாபிஷேகம் வைபவம் பூர்த்தி ஆயிற்று. ஆப்ஷன் ஏ கும்பாபிஷேக விழா நிறைவுற்றது, ஆப்ஷன் பி குடமுழுக்கு விழா பூர்த்தி ஆயிற்று, ஆப்ஷன் சி குடமுழுக்கு விழா நிறைவுற்றது, ஆப்ஷன் டி கும்பாபிஷேக விழா பூர்த்தி ஆயிற்று. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குடமுழுக்கு விழா நிறைவுற்றது. அடுத்த என்ன பார்க்கலாம். கண்ணதாசன் பற்றி சரியானவற்றை காண்க. பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்தாண்டவர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளது. இவர் அண்ணாமலையரசர் நினைவு பரிசை பெற்றுள்ளார். இதுல வந்து சரியானது கேட்குறாங்க. ஒன்று சரிதான், தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்குகிறார். முதல் அரசவை கவிஞர் இல்லை, தமிழக அரசரோட அரசவை கவிஞராக இருந்திருக்காரு, ஆனால் முதல் கிடையாது. முதல் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ ரெண்டாவது தவறு. இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதை என்ற பெயரில் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது சரி. இவர் அண்ணாமலை அரசர் நினைவு பரிசை பெற்றுள்ளார். இதுவும் சரி. சரியானது கேட்கிறாங்க. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் டி.கே. சிதம்பரனார் பற்றி தவறானவற்றை காண்க. 1. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என கூறினார். 2. இவரின் வீட்டுக்கூடத்தில் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் வட்டத்தொட்டி என பெயர் பெற்றது. 3. இதே ஒளி கம்பரியார் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 2 மற்றும் தவறு, ஆப்ஷன் சி 2 மட்டும், ஆப்ஷன் டி 1 மட்டும் தவறு. இதுல வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. எதுவுமே தவறில்ல. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் கூறாத கூற்று எது? ஆப்ஷன் ஏ பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. ஆப்ஷன் பி விசால பார்வையால் விழுங்கு மக்களே மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. ஆப்ஷன் சி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். ஆப்ஷன் டி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பாரதிதாசன் கூறாத கூற்று எது கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். இதற்கு பாருங்க, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று பாரதி முழங்கினார். அடுத்த என்ன பார்க்கலாம். பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. தாங்கள் பந்து மித்திரருடன் வந்திருந்து வதுவரர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆப்ஷன் ஏ தங்கள் குடும்ப பெரியோர்களுடன் வந்திருந்து மணமகனையும் மணமகளையும் வாழ்த்த வேண்டுகிறோம். ஆப்ஷன் பி தங்கள் உறவினர் நண்பருடன் வந்திருந்து பெரியோர்களை வாழ்த்த வேண்டுகிறோம். ஆப்ஷன் சி தங்கள் உறவினர் நண்பருடன் வந்திருந்து மணமகளையும் மணமகனையும் வாழ்த்த வேண்டுகிறோம். ஆப்ஷன் டி தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து மணமகளையும் மணமகனையும் வாழ்த்த வேண்டுகிறோம். இதுல என்னன்னா பந்து மித்திரர் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு தெரியணும். வது மற்றும் வரர்கள் இதை வந்துட்டு இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு தெரியணும். இதுல பந்து மித்திரருக்கு வந்துட்டு உற்றார் உறவினர், அதாவது உறவினர் நண்பர்கள் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வதுவரர்கள்னா மணமகள் மணமகனை குறிக்கும்.
இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. தங்கள் உறவினர் நண்பருடன் வந்திருந்து மணமகளையும் மணமகனையும் வாழ்த்த வேண்டுகிறோம். அடுத்த வினா பார்க்கலாம். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேரா உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி லக்குவனார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி கவிமணி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். இதுவரைக்கும் பாருங்க. சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேரா உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களா எவரின் தோள்கள் என பாடியவர் பாரதிதாசன். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பக் பிள்ளை, ஆப்ஷன் பி கெஜெட் அரசிதழ், ஆப்ஷன் சி சப்சிடி நல்கை, ஆப்ஷன் டி டச் ஸ்கிரீன் திறன்பேசி. இதில் வந்து தவறான கலைச்சொல் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். டச் ஸ்கிரீன் அப்படின்றது வந்து திறன்பேசி கிடையாது, தொடுதிரை. அப்போ திறன்பேசிக்கான ஆங்கில சொல் எது அப்படின்னா ஸ்மார்ட் போன். அடுத்த வினா பார்க்கலாம். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தால் எவ்வகை தொடர் என்பதை காண்க. ஆப்ஷன் ஏ கலவை தொடர், ஆப்ஷன் பி தனித்தொடர், ஆப்ஷன் சி தொடர் சொற்றொடர், ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினைத்தொடர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலவை தொடர். ஒரு தனி சொற்றொடர் இன்னொரு சொற்றொடரோட இணைந்து வந்தால் அதான் வந்துட்டு கலவை தொடர். இப்போ அழைப்பு மணி ஒலித்தது, அதை தொடர்ந்து துணையான இன்னொரு தொடரும் வருது, அதோட தொடர்புடைய துணையான இன்னொரு தொடரும் வந்ததால் அது கலந்து வர்றதுனால அது வந்து கலவை தொடர் அப்படின்பாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலவை தொடர். அடுத்த வேணா பார்க்கலாம். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் என கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி கலித்தொகை, ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். இதற்கு பின்வரும் நாலடியார் பாடலி பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய. இது வந்து ஒரு புக்பேக்கில் இருந்தது. மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை தலைமிசை கொண்ட குடையர் அப்படின்னு நாலடியாரில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வினா பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. தோட்டம், நட்பு, மகிழ்ச்சி, வீடு, விளையாட்டு, அன்பு, பற்றி. இந்த அகர வரிசைப்படுத்துறதுல முதல் உயிரெழுத்துக்களை தான் பார்க்கணும். அதன் அடிப்படையில் இந்த கொஸ்டினை ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இதில் எது உயிரெழுத்துன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அதான் உயிரெழுத்து. அப்போ அன்பில் தொடங்குகிற அந்த ஆப்ஷனை மட்டும் வச்சுட்டு மற்ற ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் பி தான் இருக்குது. மற்றது எதுவுமே வந்துட்டு உயிரெழுத்துக்களில் தொடங்கலை. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. அடுத்த வினா பார்க்கலாம். பொருள் வேறுபாடு உணர்ந்து பொறுத்துக. கணம் கூட்டம், கணம் பாரம், பேன் காப்பாற்று, பேன் தலையின் வாழும். இதில் வந்து சரியாக எப்படி பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா கணம் கூட்டம், கணம் பாரம், பேன் காப்பாற்று, பேன் தலையில் வாழும். 1 2 3 4 சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்க. கணம் கூட்டம், கணம்னா பாரம், பேன்னா காப்பாற்று, பேன்னா தலை வாழும் பேன். அடுத்த வினா பார்க்கலாம். பிறமொழி சொல் நீங்கிய தொடரை காண்க. பள்ளிக்கூடம் விட்டதும் ஆசிரியர் வரிசையாக போக சொன்னார். ஆப்ஷன் பி பள்ளி விட்டதும் டீச்சர் வரிசையாக போக சொன்னார். ஆப்ஷன் சி ஸ்கூல் விட்டதும் ஆசிரியர் வரிசையாக போக சொன்னார். ஆப்ஷன் டி பள்ளிக்கூடம் விட்டதும் ஆசிரியர் லைனில் போக சொன்னார். இது வந்து பிறமொழி சொல் நீங்கிய தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ பள்ளிக்கூடம் விட்டதும் ஆசிரியர் வரிசையாக போக சொன்னார். மற்றது எல்லாமே வந்து டீச்சர் பிறமொழி சொல். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பிறமொழி சொல். இதில் பார்த்தீங்கன்னா லயன் அப்படின்றது வந்துட்டு பிறமொழி சொல்ன்றத அது ஆங்கில சொல்னு சொல்லலாம். அடுத்த வினா பார்க்கலாம். ஜி.போ பற்றிய சரியான குற்றை காண்க. இவர் 1839ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார். 2வது முதலாக தமிழ் உரையை படித்து சாயல்குடியில் சொற்பொழிவாற்றினார். 3வது ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். 4வது ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதினார். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. இதில் வந்து சரியான குற்றம் வந்துட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்துட்டு சரி. இவர் 1839ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வருகை புரிந்தார். 2வது பாருங்க. முதலாக தமிழ் உரையை படித்து சாயல்குடியில் சாயர்புரம்
ஸோ இது தவறு. மூணாவது, ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதினார். இதுவும் சரி. ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதினார். இதுவும் சரி. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இது பாருங்க. சரி, சாயர்புரம்ல சாந்தம்ல தான் அவர் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றியிருக்கார். அதே மாதிரி பாருங்க, ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாடு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். அடுத்த வினா பார்ப்போம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை காண்க. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆப்ஷன் பி, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஆப்ஷன் சி, அனுபவமே சிறந்த ஆசான். ஆப்ஷன் டி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதில் பிறமொழி கலவாத தொடர் ஆப்ஷன் பி, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஆங்கில சொல். இதை கணினின்னு எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் சி பாருங்க, அனுபவமே சிறந்த ஆசான். ஆசான் அப்படின்றது ஒரு வடமொழி சொல். இதுக்கு சரியான தமிழ் சொல் ஆசிரியர். அனுபவமே சிறந்த ஆசிரியர்னு சொல்றது தான் கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் டியை பாருங்க, செயற்கைக்கோள் அப்படின்றது விண்கலம்னு சொல்லலாம். விண்கலம், அதனால அதுவும் தவறு. அடுத்த வினா பார்க்கலாம். பிறமொழி சொற்களை நீக்கிய தொடரை காண்க. நாளை தேரோட்டம் ஆதலால் எல்லா செயலகங்களும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, நாள ரதோத்சவம் ஆதலால் சகல காரியாலயங்களும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி, நாளை ரதோத்சவம் ஆதலால் சகல காரியாலயங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி, நாளை தேரோட்டம் ஆதலால் சகல செயலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாளை தேரோட்டம் ஆதலால் எல்லா செயலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. அடுத்த வினா பார்க்கலாம். சமயங்களின் பொது நீதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஆப்ஷன் பி, லக்குவனார். ஆப்ஷன் சி, தமிழ்வழி. ஆப்ஷன் டி, குன்றக்குடி அடிகளார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, குன்றக்குடி அடிகளார். அடுத்த வினா பார்க்கலாம். அகர வரிசையில் சொற்களை அமைக்க. ஆப்ஷன் ஏ, தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. இதுதான் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. ஆப்ஷன் பி, சி, டியில் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. இதில் எது ஆன்சராக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, இத்துக்கு அடுத்து தான் இப்பு, அதுக்கு அடுத்துலாம் இவ்வு அந்த மாதிரி வரும். அப்படி பார்க்கும்போது தேங்காய், பழம், பாக்கு, பூ. பாப்பா, பிபி, பூ. ஸோ பாவரிசையிலே 3 அகர வரிசைப்படுத்தணும். அப்புறம் வெற்றிலை. ஆப்ஷன் ஏ சரியான தொடராக இருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று. குரல் என்ற சொல்லில் முதலில் உள்ள எழுத்தை பிரிக்கும் போது இக்கு என்ற மெய்யெழுத்தை சொல்லில் முதலில் வரும். காரணம், மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. அடுத்த வினா பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் ஏ, முடியரசன். ஆப்ஷன் பி, கண்ணதாசன். ஆப்ஷன் சி, பாரதிதாசன். ஆப்ஷன் டி, ராமலிங்கனார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். அடுத்த வினா பார்க்கலாம். சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 வரை மலை, 2 வதுவை திருமணம், 3 வாரணம் யானை, 4 தீன் மார்க்கம். 1, 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதில் சரியானவை கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த வினா பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். ஆப்ஷன் பி, இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். ஆப்ஷன் சி, இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இலக்கிய இதழில் பேசுகிறேன். ஆப்ஷன் டி, இதழ்களில் பேசுகிறேன், நான் இன்று இலக்கிய மேடைகளிலும் எழுதுவதோடு. இதுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக வாட்சிட்டு வரும்போது கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் பி, இன்று நான் இதழில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். அடுத்த வினா பார்க்கலாம். திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றி சரியானவற்றை காண்க. 1, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என உலகரால் பாராட்டப்படும் நூல். 2, அணிவை துளைத்து கடலை புகட்டி குறுக்க தெரித்த குரல் என்று திருவள்ளுவர் மாலை திருக்குறளுக்கு புகழாரம் சுட்டுகிறது. 3, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் திருவள்ளுவ மாலை. 4, 33 அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு 10 பாக்கள் வீதம்
1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. இதில் வந்துட்டு சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதில் வந்துட்டு சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா 1, 3 1 மற்றும் 3 தான் சரி, 2ம் 4ம் தவறு. ஆனால் இதில் ஆப்ஷன் செட் பண்ணால் மட்டும் சரியானது பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வை சொல்லியிருப்பாங்க, குறுக்க தெரித்த குறள்னு சொல்லிட்டு அவ்வை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு 33ல் 133 அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வேணா பார்க்கலாம். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியார் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தாராபாரதி. அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எந்த நூல்களுக்கு டிகேசி உரை எழுதியுள்ளார்? ஆப்ஷன் ஏ முத்தொள்ளாயிரம் சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் மணிமேலை, ஆப்ஷன் சி கம்பராமாயணம் சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரம். இது வரைக்கும் பாருங்க. முத்தொள்ளாயிரம் கம்பராமாயண நூல்களுக்கு எழுதிய உரையும் அவரதும் இலக்கிய நுகர்வு கடலில் சில அலைகள் எனலாம். அடுத்த வேணா பார்க்கலாம். சந்திப்பிலேற்ற தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ கண்ணகி தெய்வத்துக்கு கயவ மன்னன் பத்தினி கோட்டம் எடுத்து சிறப்பித்தான். ஸோ இதில் எது ஆன்சராக இருக்கக்கூடும்? சந்திப்பிலே வந்துட்டு நீக்கி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு தொடரை பாருங்கள். ஃபஸ்ட்டு தொடர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்ணகி தெய்வத்திற்கு எழுவாய்க்கு அப்புறம் வந்துட்டு வல்லினம் மிகாது, அதன் அடிப்படையில் வந்துட்டு இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு, அதனால இந்த தொடர் தவறு. அடுத்து கண்ணகி தெய்வத்திற்கு கயவாகு மன்னன் பத்தினி கோட்டம் எடுத்து சிறப்பித்தான். அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க. கண்ணகி தெய்வத்துக்கு கயவாகு மன்னன் பத்தினி கோட்டம் எடுத்து, இங்க இச்சு வரும். அடுத்து பாருங்க, அதனால ஆப்ஷன் பி தவறு. அடுத்து பாருங்க, கண்ணகி தெய்வத்திற்கு கயவாகு மன்னன் பத்தினி கோட்டம் எடுத்து சிறப்பித்தான். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஆப்ஷன் டியில் எங்க தப்பு இருக்குன்னு பார்ப்போம். கண்ணகி தெய்வத்திற்கு இங்க இக்கு வரும். கயவாகு மன்னன் பத்தினி கோட்டம் எடுத்து சிறப்பித்தான். ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மயங்கிலி பிழை நீங்காத தொடரை காண்க. வலி கடுமையாக வீசியதனால் வலி அறியாது விழுந்ததால் உடல் வலிக்கின்றது. ஆப்ஷன் பி களை பயிரில் களை எடுப்பதும் ஒரு கலைதான். ஆப்ஷன் சி மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஆப்ஷன் டி குதிரை கனைத்ததால் வீரன் கனையை வீசினான். மயங்கிலி புலி நீங்காத தொடர் கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். களைப்பயிரில் இந்த களை எடுப்பது ஒரு கலைதான். அப்படி வந்திருந்தா தான் கரெக்டாக வந்திருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். கிரெயின் வேர்ஹவுஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ தானிய களஞ்சியம், ஆப்ஷன் பி தானிய குவியல், ஆப்ஷன் சி கூல வணிகம், ஆப்ஷன் டி தானிய கிடங்கு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தானிய கிடங்கு. அடுத்த வினா பார்க்கலாம். சந்திப்பில் நீங்கிய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ எள்ளுச்செடியிலே வெள்ளை பூ பூத்தது, ஆப்ஷன் பி வெள்ளுச்செடியிலே வெள்ளை பூ பூத்தது, ஆப்ஷன் சி எள்ளுச்செடியிலே வெள்ளை பூ பூத்தது, ஆப்ஷன் டி எள்ளுச்செடியிலே வெள்ளை பூ பூத்தது. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி எள்ளுச்செடியிலே வெள்ளை பூ பூத்தது. வெள்ளை பூ அப்படின்ற போது வந்துட்டு அது பண்பை குறிக்குது, நிறத்தை குறிக்கிறதுனால வந்துட்டு பண்பு பேரில் வரும். பண்பு பேரில் வந்துட்டு வல்லினம் மிகும். அடுத்த வினா பார்க்கலாம். சந்திப்பிலை நீங்கிய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ அவ்வையே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் முருகப்பெருமான். இதில் எது ஆன்சராக இருக்கக்கூடும்? நாலுமே வந்துட்டு வாசிச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏ பி சி டி நாலுமே வாசிச்சு பாருங்க. பட் எது ஆன்சராக இருக்கக்கூடும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அவ்வையே சுட்ட பழம் வந்துட்டு பெயரச்சத்தில் வந்துட்டு வல்லினம் மிகாது. அப்போ இங்கே சுட்ட பழம் இப்போ போடலை, இது சரி. அதே மாதிரி சுடாத பழம் வந்துட்டு எதிர்மறை பெயரச்சம், ஈறு கெட்டு போன எதிர்மறை பெயரச்சம் இல்லை, சுடா பழம் தான் ஈறு கெட்டு போன எதிர்மறை பெயரச்சம். சுடாத பழம்னு சொல்றாங்க. அப்போ எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது. ஸோ இங்கேயும் வந்துட்டு வல்லினம் மிகல சரியானது என்று கேட்டான் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான், இங்கே இப்பு வருமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். முருகப்பெருமான் வருமா, வராது. 2 பேருக்கு இடையில வந்துட்டு வல்லினம் மிகாது. ஸோ முருகப்பெருமான் என்பது வந்துட்டு சரியான சொல். ஆப்ஷன் பி வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். குடிமக்கள் காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார், ஆப்ஷன் சி தோப்போ மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் டி பாரதியார். சரியான ஆன்சர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த வினா பார்க்கலாம். ஒலி வேறுபாடு அறிந்து கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது. 2 நலனே பிடித்திருந்த களி நீங்கியது, நலனும் களிப்படைந்தான். 3 பனியில் நனைந்து பணி செய்தால் பிணி வரும். 4 காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அறி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. இதில் வந்துட்டு சரியானதை வந்து கேட்குறாங்க. ஸோ சரியானது பார்க்கும்போது வந்துட்டு 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அப்போ 1 4 தவறு. அதில் என்ன தவறு இருக்குது? விளைச்சலுக்கு வந்து இந்தலாம் வருமா? விளைச்சல் சிறப்புலாம் வராது, பள்ளிக்குறலாக வரும் விளைச்சல். ஸோ விலை குறைந்தது, இது சரி. அதே மாதிரி வந்துட்டு 4வதுல என்ன தவறு இருக்குன்னு பார்க்கும்போது வந்துட்டு சரி. 4வதுல பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அறி, இது அப்படியே மாறி வரும். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக திருக்குறள் இயல்கள். பாயரவியல் 20, இல்லறவியல் 4, துறவியல் 1, ஊழியல் 13. இதை சரியா பொருத்தணும். பாயரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. சரியான ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ் காண்பனவற்றில் சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதா? 1 யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதா? 2 எதன் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதா? 3 தாயின் அன்பை எழுது உலகின் மொழிகள் போதுமா? 4 தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் உண்டோ? ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 4 மற்றும் 1 சரி. இதில் வந்து எது சரின்னு கேட்டீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதா? அதாவது தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற ரெண்டுமே வந்துட்டு சரியாக இருக்கும். 1, 3 சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லணும். இது வந்து 11th புக்கோட புக் பேக்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ மக்கள் அலை, ஆப்ஷன் பி உயிரலை, ஆப்ஷன் சி மக்கள் வெள்ளம், ஆப்ஷன் டி மக்கள் அவை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் வெள்ளம். அடுத்த வினா பார்க்கலாம். முடியரசன் பற்றி தவறானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ காரைக்குடி மீச்சு உயர்நிலைப்பள்ளி தமிழரசராக பணிவந்தவர். ஆப்ஷன் பி பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளால் கவிஞரர் என்ற பட்டம் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி துரைராஜ் என்ற பெயரை முடியரசன் என மாற்றிக்கொண்டார். ஆப்ஷன் டி இவரின் பூங்குடி என்னும் காவியம் 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றது. இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு தவறு. இவருக்கு வந்து கவிஞரேறு அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க, கவியரசு அப்படின்ற பட்டம் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா பார்க்கலாம். கொச்சை சொற்கள் நீங்கிய தொடரை காண்க. செத்த நாளி உட்காரு இந்தா வந்துடுறேன். ஆப்ஷன் ஏ சற்று நேரம் அமருங்கள் இதோ வந்து விடுகிறேன். ஆப்ஷன் பி சற்று நேரம் உட்காரு இதோ வந்து விடுகிறேன். ஆப்ஷன் சி சற்று நேரம் உட்காரு இந்தா வருகிறேன். ஆப்ஷன் டி சிறிது நாளி உட்காரு இதோ வந்துடுறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சற்று நேரம் அமருங்கள் இதோ வந்து விடுகிறேன். அடுத்த வினா பார்க்கலாம். கடற்கரி பாம்பு, வயமா சிங்கம், அரி குதிரை, உரகம் மதையானை. இதை சரியா பொருத்தணும். கடற்கரினா மதையானை, வயமா குதிரை, அரி சிங்கம், உரகம் பாம்பு. 4, 3, 2, 1 சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களில் தவறானதை காண்க. சொந்தம் பந்தம், ஆப்ஷன் பி மாதம் திங்கள், ஆப்ஷன் சி பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, ஆப்ஷன் டி கோரிக்கை வேண்டுகோள். இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு தவறு. சொந்தம் அப்படின்றது வந்து உறவை குறிக்கும், அதே மாதிரி உரிமையை குறிக்கும். ஸோ பந்தம்னு வந்து சொல்ல முடியாது. அடுத்த வேணா பார்க்கலாம். வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரணி என பாடியவர். ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வே ராமலிங்கனார். சரியான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தாராபாரதி. இதை பாருங்க. வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரணின்னு சொல்லிட்டு
தாராபாரதி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த வினா பார்க்கலாம். ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்தெழுவது. ஆப்ஷன் ஏ சித்திரக்கவி, ஆப்ஷன் பி ஆசுகவி, ஆப்ஷன் சி வித்தாரக்கவி, ஆப்ஷன் டி மதுரகவி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்திரக்கவி. அடுத்த வினா பார்க்கலாம். பிழை நீங்கிய தொடரை காண்க. ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது. ஆப்ஷன் பி ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது. இதுல வந்துட்டு லகர லகர வேறுபாடு வந்துட்டு கரெக்டா தெரிஞ்சிருந்தா அதை வந்து போட முடியும். இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டியை பாருங்க. ஆலமரத்தின் விழுதினே பாம்பென்று குரங்கு அஞ்சியது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? முன்னட்டு பிரிபிக்ஸ், பின்னட்டு சபிக்ஸ், மூதாதையர் ஆன்செஸ்டர், படையெடுப்பு இன்வேஷன். இதில் வந்துட்டு சரியான இணை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி என்பதே சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். பொருள் வேறுபாடு உணர்ந்து சரியானதை தேர்ந்தெடு. ஆணி இரும்பாலானது, ஆணி தமிழ் மாதம், அனல் நெருப்பு, அனல் தாடி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இது அப்படியே மாறி இருக்கு. ஆணி அப்படின்றது வந்துட்டு தமிழ் மாதம், ஆணி அப்படின்றது வந்துட்டு இரும்பாலானது, அனல் அப்படின்றது வந்துட்டு தாடி, இந்த அனல் அப்படின்றது வந்து நெருப்பு. ஸோ இதில் வந்து சரியானது எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1 இங் என்னும் மெல்லின மெய் விதம் என்னும் பொருள் தரும் ஞனம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். கூற்று 2 ஞனம் என்னும் சொல் தனியாக வராது. ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுடனும் ஏ ஏ என்னும் வினா எழுத்துக்களுடனும் இணைந்து வரும். கூற்று 3 அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், எங்கனம் போன்ற சொற்கள் தற்போது தமிழில் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ ஏதும் இல்லை, ஆப்ஷன் பி 1 மட்டும், ஆப்ஷன் சி 2 மட்டும், ஆப்ஷன் டி 3 மட்டும். இதில் வந்துட்டு தவறானதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை, 3மே சரிதான். ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஏதும் இல்லை என்பதே சரி. அடுத்த வினா பார்க்கலாம். தவறான இணை எது? கலைச்சொல். நுகர்வோர் கஸ்டமர், நாலாங்குழி ஆட்டம் ஜெஸ், மீமூத்தோர் சூப்பர் சீனியர், சுற்றறிக்கை டெஸ்பாச். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறு, ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறு. இதில் வந்துட்டு தவறான இணையை கேட்குறாங்க. நுகர்வோர் அப்படின்றது கஸ்டமரா? நுகர்வோர் அப்படின்றது வந்துட்டு கன்சியூமர் தான் நுகர்வோர், கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர்னு சொல்லுவோம், அப்போ இது தவறு. அப்புறம் நாலாங்குழி ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு செஸ் கிடையாது, கேரம், இதுவும் தவறு. மீமுத்தோர் என்பது சூப்பர் சீனியர் சரி. சுற்றறிக்கை அப்படின்றது வந்துட்டு டெஸ்பாச் இல்லை, சுற்றறிக்கை அப்படின்றது வந்துட்டு சர்க்குலர், அப்போ இதுவும் தவறு. 1 2 4 தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான மரபு தொடரை காண்க. காணல் நீர் இல்லாத ஒன்று. ஆப்ஷன் பி முதலைக்கு நீர் பொய்யலுகை, ஆப்ஷன் சி அவசர கொடுகை எண்ணி துணியார், ஆப்ஷன் டி சொந்த காலில் நிற்றால் தன்கையே தனக்குதவி. இதில் வந்து தவறான மரபு தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். காணல் நீர் வந்துட்டு இல்லாத ஒன்று இல்லை, இருப்பது போல் தெரியும் ஆனால் இராது. ஆகாய தாமரை தான் இல்லாத ஒன்று. அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்காண தொடர்களில் காணப்படும் கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக. தலைக்கு சீக்கா தேய்ச்சி முழுனா உடம்பு குளிர்ச்சி. ஆப்ஷன் பி தலைக்கு சீக்காய் தேய்த்து குளித்தால் உடம்புக்கு குளிர்ச்சி. ஆப்ஷன் சி தலைக்கு சீயக்காய் தேய்த்து குளித்தால் உடம்புக்கு குளிர்ச்சி. ஆப்ஷன் டி தலைக்கு சீகக்காய் தேய்த்து குளித்தால் உடம்பிற்கு குளிர்ச்சி. இதில் வந்துட்டு கொச்சை சொற்களை நீங்கிய தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான். தலைக்கு சீகைக்காய் தேய்த்து குளித்தால் உடம்புக்கு குளிர்ச்சி. அடுத்த வினா பார்க்கலாம். சந்திப்பில் நீங்கிய தொடர்காங்க. பலபலவென்று பொழுது விடிந்தது. இதுல வந்து என்னன்னா இந்த பலபல அப்படின்றது வந்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இதுல வந்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத செக் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணியிருக்கோம். இரட்டை கிளவிலையும் அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகாது, அப்ப பல பல அப்படின்னு தான் வரும். அப்ப இப்பு போட்டிருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்று அப்படின்னு ஆரம்பிச்சு என்று அன்று இந்த மாதிரி வந்தால் அந்த சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. அதுவும் அந்த விதியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ சரியான ஆன்சர் என்னவாக இருக்கக்கூடும்னா ஆப்ஷன் டி தான். பலபலவென்று பொழுது விடிந்தது. இதை பாருங்க, அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்றது என்னும்
சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்த வினா பார்க்கலாம். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிகப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். 2வது, அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். 3வது, அவன் சிகப்பு ஷர்ட் அணிந்து கொண்டு ஆபீஸ் புறப்பட்டான். அடுத்து, அவன் சிகப்பு மேல் அங்கி அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். இதில் வந்து சிகப்பா சிவப்பா பிறமொழிச்சொல் ரெண்டில் வந்து எது பிறமொழிச்சொல் எது தமிழ்ச்சொல்னு தெரியும். சிகப்பு அப்படின்றது பிறமொழிச்சொல், சிவப்பு அப்படின்றது தமிழ்ச்சொல். அப்போ சிவப்பு எங்கே வந்திருக்குன்னா ஒரே தொடரில் தான் வந்திருக்கு. அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கினியம் என்னும் கவிதையை தழுவி பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் ஏ குடும்ப வழக்கு, ஆப்ஷன் பி அழகின் சிரிப்பு, ஆப்ஷன் சி புரட்சி கவி, ஆப்ஷன் டி பிசிராந்தையார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி புரட்சி கவி. அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் ஒற்றை மேல்கோள் கூறி சரியாக வந்துள்ள தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஆப்ஷன் பி நான் படிக்கிறேன் என்றான். ஆப்ஷன் சி நான் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். ஆப்ஷன் டி ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். இதில் வந்துட்டு சரியாக வந்துள்ள தொடர் வந்து ஆப்ஷன் ஏ தான். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துகாது. உயிர் பெண், குருளை பன்றி, புனைவு நகம், கேளல் தந்தம், அப்புறம் கொட்டி இருக்கு. இது வந்து சரியா பொருத்தணும். உயிர் அப்படின்னா நகம், குருளை குட்டி, புனைவு பெண், கேளல் பன்றி. 3, 5, 1, 2. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். ராரா ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. மறை தொடை, மறை வானரம், குரங்கு வேதம், குரங்கு மான். இப்போ மறை அப்படின்னா மான் வரும், மறை அப்படின்னா வேதம், குரங்கு வானரம், குரங்கு தொடை. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஆப்ஷன் பி இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஆப்ஷன் சி இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஆப்ஷன் டி இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். இதில் வந்து சரியான நிறுத்தக்குறியீடு இடப்பட்ட தொடர் எதுன்னு கேட்குறாங்க. சரியான நிறுத்தக்குறியீடு வந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ தான். இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். அடுத்த வினா பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து தவறான எண்ணினை காண்க. ஆப்ஷன் ஏ மனிதருக்கு உரியது மரம், அன்றேல் அவர் மரம். ஆப்ஷன் பி ஊன் உயிர்களின் உணவு, ஊன் உயிர்களின் உடல் பகுதி. ஆப்ஷன் சி மலையில் இருப்பது கல், பனையில் இருப்பது கல். ஆப்ஷன் டி ஒழுக்கம் நிலத்தை பற்றி கூறுவது திணை மற்றும் தானிய வகையினை கூறுவது திணை. இதில் வந்துட்டு ஒளி வேறுபாடு இருந்து தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். தவறான இணை ஆப்ஷன் டி தான். ஒழுக்கம் நிலத்தை பற்றி கூறுவது திணை மற்றும் தானிய வகையினை கூறுவது திணை. இது அப்படி மாறி இருக்கு. அடுத்த வினா பார்ப்போம். கூற்று. கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம். கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருட்களும் உண்டு. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, விளக்கம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று சரி, விளக்கமும் சரி. ஆப்ஷன் சி கூற்று தவறு, விளக்கம் சரி. ஆப்ஷன் டி கூற்றும் தவறு, விளக்கமும் தவறு. இதில் வந்துட்டு கூற்று சரி, விளக்கமும் சரி. ஆப்ஷன் பி வந்துட்டு சரியான ஆன்சர். இது ஒரு புக்பாக்கும் கூட. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்களில் காணப்படும் கொச்சை சொற்கள் நீக்கி எழுதுக. மானம் பார்த்த பூமியிலே மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஆப்ஷன் ஏ இது மானம் பார்த்த பூமியிலே மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சு. இதில் வந்து சரியான ஆன்சர் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இந்த மானம் அதை தூக்கிடலாம். எங்கெங்கே வானம்னு வருதோ அதெல்லாம் ஓகே. அடுத்து பார்த்த பூமியிலே மலை, மலை, மலைன்னு வந்து ஒரு கொச்சை சொற்கள் இருக்குது. ஆப்ஷன் டி வந்துட்டு தவறு. இப்போ இது ரெண்டில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியில் வந்து எது ஆன்சராக இருக்கக்கூடும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். வானம் பார்த்த பூமியில் மழை பொழிந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்ஷன் பியில் வந்து பூமியில் அப்படின்ற மாதிரி வந்து கொச்சை சொல்லா இருக்குது. அடுத்த வினா பார்க்கலாம். பிழை நீங்கிய தொடரே காண்க. கொஞ்சம் எண்ணெய் வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன். இதில் பார்த்தீங்கன்னா பிழை நீங்கிய தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். இந்த வெண்ணி அப்படின்றது வந்துட்டு
பிழையான தொடர், அதாவது கொச்சை சொல். இது வந்து தமிழ் சொல் வந்து வெந்நீர் அப்படின்னு வச்சா தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொள்வோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு இது ஒரு பிழையான சொல். ஏன்னா இந்தலாம் வராது, பள்ளிக்கு வரலாம் வரும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி பாருங்க, கொஞ்சம் வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன். ஆப்ஷன் சி வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வினா, எர்த்துவாம் என்பதன் தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் ஏ உலகமயமாக்கல், ஆப்ஷன் பி வெப்பமயமாக்கல், ஆப்ஷன் சி நாங்குள் புழு, ஆப்ஷன் டி புவி வெப்பம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நாங்குள் புழு. அடுத்த வினா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஓமையின் பொருளை தேர்க. ஆப்ஷன் ஏ தடையின்றி மிகுதியாக, ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை, ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் டி தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொற்றினார் போல, சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. அப்போ தடையின்றி மிகுதியாகனா மடை திறந்த வெள்ளம் போல, அதுக்கு தான் தடையின்றி மிகுதியாக வரும். எண்ணி செயல்படாமை அவசர கொடுக்கை, எண்ணி செயல்படாமை. அதே மாதிரி தற்செயல் நிகழ்வு, காக்கா உட்கார பணம் விழுந்தது போல, அது வந்து தற்செயல் நிகழ்வு. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். உவே சாமிநாதன் எந்த ஆண்டு முதலில் புறநானூற்றினை அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1942, ஆப்ஷன் சி 1896, ஆப்ஷன் டி 1894. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1894. அடுத்த என்ன பார்ப்போம். வல்லினமை நீங்கிய தொடரை காண்க. அது சந்திப்பில் நீங்கிய தொடர் தான். எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெட்டி கடையிலே வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்டுவா. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா ஆப்ஷன் சி பெட்டி கடையிலே வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்டுவா. ஆனால் ஆப்ஷன் ஏயும் சியும் சேம் ஆயிடுச்சு, ஆப்ஷன் பியும் டியும் வந்துட்டு சேமாக வந்துருச்சு. இந்த கொஸ்டினில் கொஞ்சம் மாறுதல் பண்ணாமல் அப்படியே போட்டதுனால இது நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு, டெஸ்ட் பேஜில் உள்ளவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ போட்டிருந்தாலும் சரி தான், ஆப்ஷன் சி போட்டிருந்தாலும் சரி தான். அடுத்த வினா பார்ப்போம். லா 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 ஒலி வேறுபாடு இருந்து சரியானவற்றை காண்க. அழகு பறவையின் மூக்கு, அழகு பெண்மையில், அழகு வனப்பு. 2 வலி வலித்தல், வலி காற்று, வலி பாதை. 3 கலை கவின் கலை, கலை மூங்கில், கலை நீக்கு. 4 அலை கடல் அலை, அலை புற்று, அலை கூப்பிடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. இதில் சரியானது கேட்குறாங்க. சரியானது பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரி. அப்போ 3 தவறு. 3ல் என்ன தவறு இருக்குன்னா கலை அப்படின்றது மூங்கில் இல்லை, நீக்கு. அதே மாதிரி இந்த கலை அப்படின்னா தான் அதுக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்த வினா பார்க்கலாம். அடையாற்று பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள், இவ்வழியில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் காண்க. இது ஒரு புக் பேக்கும் கூட. ஆப்ஷன் ஏ அடையாற்று பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள், ஆப்ஷன் பி அடையாறு பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள், ஆப்ஷன் சி அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள், ஆப்ஷன் டி அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள். அடுத்த வினா, முடியரசன் யாருடன் மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்றி பாடினார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி அண்ணா, ஆப்ஷன் டி பாரதிதாசன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்களில் கொச்சை சொற்கள் நீங்கிய தொடரை காண்க. விடியக்கால எந்திரிச்சு வெள்ளாம பார்க்க போனான். ஆப்ஷன் ஏ விடியற்கால எழுந்து வெள்ளாம பார்க்க போனான், ஆப்ஷன் பி விடியற்காலையில் எழுந்து வெள்ளாமை பார்க்க போனான், ஆப்ஷன் சி விடியற்கால எழுந்து வேளாண்மை பார்க்க போனான், ஆப்ஷன் டி விடியற்காலை எழுந்திருச்சு வேளாண்மை பார்க்க போனான். இதில் வந்து கொச்சை சொற்கள் நீங்கிய தொடர் எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விடியற்காலையில் எழுந்து வேளாண்மை பார்க்க போனான். ஆப்ஷன் ஏல வந்து விடியற்கால அப்படின்றது வந்து ஒரு கொச்சை சொல் தான். அதே மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் சிலையும் வந்து விடியற்காலனே ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க, அது வந்து பார்க்குன்னு போட்டால் தான் வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். புடவி என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ உலகம், ஆப்ஷன் பி மலை, ஆப்ஷன் சி அடைதல், ஆப்ஷன் டி பேரொளி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலை. அடுத்த வினா பார்க்கலாம். சேர்த்தெழுதுகள் பூக்குற்றல் சோலை. ஆப்ஷன் ஏ பூஞ்சோலை, ஆப்ஷன் பி பூஞ்சோலை, ஆப்ஷன் சி பூஞ்சோலை, ஆப்ஷன் டி பூஞ்சோலை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பூஞ்சோலை. அடுத்த வினா பார்ப்போம். கீழ்காணும் தொடரில் உள்ள பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ பாலிய விவாகம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது, ஆப்ஷன் பி
குழந்தை திருமணம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டு விட்டது. ஆப்ஷன் சி குழந்தை திருமணம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது. ஆப்ஷன் டி பாலிய விவாகம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டு விட்டது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குழந்தை திருமணம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது. அடுத்தது என்ன பார்க்கலாம், ஒலி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ விழிப்பு ஒலி கேட்டு விழிகளை திறந்தேன். ஆப்ஷன் பி ₹1 உறுப்பு கட்டணம். ஆப்ஷன் சி மலரின் மனத்தால் மனதை பறிகொடுத்தேன். ஆப்ஷன் டி செவியால் கேட்கும் ஒளியும் நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று. இதில் ஒலி வேறுபாடு சரியானது கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், விழிப்பு ஒலி கேட்டேன் விழிகளை திறந்தேன். மற்றதெல்லாம் படித்து பாருங்கள், ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். ஸோ மலரின் மனத்தில் மனதை பறிகொடுத்தது இது அப்படியே மாறி வரும். செவியால் கேட்கும் ஒலி இது மாறி வரும். அடுத்த வினா பார்ப்போம். செல்சீட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ மரபு விதை. ஆப்ஷன் பி விதைப்பண்ணை. ஆப்ஷன் சி ஒட்டு விதை. ஆப்ஷன் டி பாரம்பரிய விதை. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒட்டு விதை. அடுத்த வினா, கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை பொறுத்துக. கல் கட்டு, பழம் குவியல், புல் மந்தை, ஆடு குலை. சரியா பொருத்தணும். கல் குலை, பழம் குவியல், புல் கட்டு, ஆடு மந்தை. 4 2 1 3. சாரி, கல் குவியல் தான் வரும். சாரி, கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன். கல் கற்குவியல், பழக்குல, புல்கட்டு, ஆட்டு மந்தை. ஸோ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 4 1 3. அடுத்த வினா பார்க்கலாம். கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் ஏ அம்மாசி சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது. ஆப்ஷன் பி அம்மாசி சோறு ஆசைப்பட்டா கிடைக்காது. ஆப்ஷன் சி அமாவாசை சோறு ஆசைப்பட்டா கிடையாது. ஆப்ஷன் டி அமாவாசை சோறு ஆசைப்பட்டா கிடைக்காது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அமாவாசை சோறு ஆசைப்பட்டா கிடைக்காது. அடுத்த வினா பார்க்கலாம். வாழ்வினில் செம்மையாய் செய்தவள் நீயே என்ற பாரதிதாசனின் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன் ஏ தமிழக அரசு. ஆப்ஷன் பி இந்திய அரசு. ஆப்ஷன் சி பிரெஞ்சு. ஆப்ஷன் டி புதுவை அரசு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி புதுவை அரசு. அடுத்த வினா பார்ப்போம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் ஏ பரந்த புகழ். ஆப்ஷன் பி ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் டி மனமொன்றிய துணை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மனமொன்றிய துணை. அடுத்த வினா பார்க்கலாம். தவறான மரபு பிழைகளை தேர்ந்தெடு. தோட்டத்தில் உள்ள வாழைச்செடி பார்க்க அழகாக உள்ளது. 2 பனந்தோட்டத்தில் ஆந்தை அலறுவது கேள். 3 கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது. 4 பனந்தோப்பில் ஆந்தை ஆகுவதை கேள். ஆப்ஷன் ஏ 1 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டி அனைத்தும். இதில் தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் டி அனைத்துமே தவறு தான். தோட்டத்தில் உள்ள வாழை செடியா வாழைக்கன்று பார்க்க அழகாக உள்ளது. அதே மாதிரி பனந்தோட்டமா பனந்தோப்பில்னு வரணும். அப்படி வந்திருந்தா இது சரியா வந்திருக்கும். கஞ்சி சாப்பிட்டால் கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது, அதுதான் சரியாக இருந்திருக்கும். சாப்பிட்டால் வராது. 4வது பனந்தோப்பில் ஆந்தை அகவும். ஆந்தை அகவுமா? மயில் தான் அகவும், ஆந்தை அலரும். அப்ப எல்லாமே தவறு. தவறான மரபுகளை அனைத்துமே தவறு தான். அடுத்த வேணா பார்க்கலாம். முடியரசனின் கவிதைகளை சாகித்ய அகாதமி எந்தெந்த மொழிகளையும் மொழிபெயர்த்தது? ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் தெலுங்கு. ஆப்ஷன் பி ஹிந்தி ஆங்கிலம். ஆப்ஷன் சி கன்னடம் தெலுங்கு. ஆப்ஷன் டி ஹிந்தி மலையாளம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹிந்தி ஆங்கிலம். இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது. அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. மாசுணம் நஞ்சு, ஆளலாம் சங்கிலி, அந்தம் பாம்பு, இடங்கனி முடிவு. இது சரியா பொருத்தணும். மாசுணம் பாம்பு, ஆளலாம் நஞ்சு, அந்தம் முடிவு, இடங்கனி சங்கிலி. 3 1 4 2.
ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா, கொல் என்ற வேர் சொல்லுக்கான தொழில் பெயர். ஆப்ஷன் ஏ கொள்க, ஆப்ஷன் பி கொல்லற்க, ஆப்ஷன் சி கோரல், ஆப்ஷன் டி கொன்ற. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கோரல். பிறமொழி சொற்கள் நீங்கிய சரியான தொடரை தேர்ந்தெடு. நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான். ஆப்ஷன் ஏ நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி சந்தோஷப்பட்டான். ஆப்ஷன் பி நீதான் என் உயிர் நண்பன் என்று கூறி சந்தோஷப்பட்டான். ஆப்ஷன் சி நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான். ஆப்ஷன் டி நீதான் என் உயிர் நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான். இதுல சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான். நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான். இந்த சந்தோஷித்தான் அதெல்லாம் பிறமொழி சொல். ஸோ அதுக்கான தூய தமிழ் சொல் மகிழ்ந்தான். அதே மாதிரி அத்தியந்த அப்படின்னா நெருங்கியன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம், மரபு பிழைகளை அறிந்து நீக்குக. தென்னை இலையால் கீச்சு பின்னுவார்கள். 2வது தென்னை ஓலையால் கீச்சு பின்னுவார்கள். 3 அம்பு வீசி மான்குட்டியை காயப்படுத்தினாள். 4 அம்பு எய்து மான்குட்டியை காயப்படுத்தினாள். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. மரபுப்பிழை அறிந்து சரியானது பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். தென்னை ஓலையால் கீச்சு பின்னுதல் சரி. அதே மாதிரி 3வது பாருங்க, அம்பு வீசி மான்குட்டியை காயப்படுத்தினாள். அம்பு வீசி இல்லை, அம்பு எய்து. அதே மாதிரி இங்கே அம்பு எய்து இருக்கு, ஆனால் மான் குட்டி வருமா? மான் கன்று தான் வரும். ஓகே, அடுத்த என்ன பார்க்கலாம், கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி ஜெகநாதன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். அடுத்த என்ன பார்க்கலாம், ஒலி வேறுபாடு அறிந்து தவறானவற்றை காண்க. கரு அடிப்பில் கறி சமைப்பவரும் உண்டு. அக்கால கல்வர்கள் பரியில் வழிப்பறி செய்தனர். பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர். பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர். பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 1 மட்டும். இதுல தவறானது தான் கேட்குறாங்க. தவறானது பார்க்கும்போது 1 பாருங்க, கறி அடிப்பில் கறி சமைப்பவரும் உண்டு, அது தவறு. அதே 3வது பாருங்க, பண்டைய புலவர் இரத்தலிலும் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர். இது அப்படியே மாறி வரும். ஸோ இதுவும் தவறு. 1 3 தவறு. தவறான கேட்குறாங்க. 1 3 தர ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம், பாரதிதாசன் பற்றி சரியானவற்றை காண்க. மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். 2 புரட்சி கவியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்னம் என்னும் தம்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். 3 தமிழ் மொழியில் உள்ள தொழிலாளர்கள் நலச்சட்டத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார். 4 குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தினார். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 3 மற்றும் 4 சரி. இதுல சரியானது கேட்குறாங்க. சரியானது பார்க்கும்போது 1ம் 4ம் சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அப்போ 2ம் 3 என்ன தவறு இருக்குன்னு பார்க்கும்போது, புரட்சி கவியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். புரட்சி கவின்றதே அவர் தான். ஆக்சுவலாக பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பாரு. 3 பாருங்க, தமிழ் மொழியில் உள்ள தொழிலாளர் நலச்சட்டத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார். பிரெஞ்சு மொழியில் இருந்த பிரெஞ்சு மொழியில் இருந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தான் அவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். இதை பாருங்க, பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தார். அடுத்தது என்ன பாருங்க, ரகர ரகர ஒளிய வேறுபாடு அறிந்து பொறுத்துக. உறவு யானை கறி மிளகு, உறவு வலிமை கறி சுற்றம். இது சரியா பொருத்தணும். உறவு அப்படின்றது வலிமை, கறி அப்படின்றது யானை, உறவு சுற்றம், கறி மிளகு. 3 1 4 2. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம், மக்க என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ கிளி, ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி கயல், ஆப்ஷன் டி குருவி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மயில். அடுத்த என்ன பார்ப்போம், பிரபஞ்சன் கீழ்கண்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்.
ஆப்ஷன் ஏ ஆலமனை, ஆப்ஷன் பி வானம் வசப்படும், ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி, ஆப்ஷன் டி சூடியப்பூ சூடர்க்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வானம் வசப்படும். அப்போ ஆலமனை அப்படின்ற நூலுக்கு வந்துட்டு யார் சாகித்ய அகாதமி வாங்கினாங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான். ஒரு கிராமத்து நதி வந்து சிற்பி. அதே மாதிரி வந்து சூடியப்பூ சூடுறக்க நாஞ்சில் நாடன். அடுத்து என்ன பார்க்கலாம், சிற்றூர் பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ சிறு கூட்டல் ஊர், ஆப்ஷன் பி சின் கூட்டல் ஊர், ஆப்ஷன் சி சிறுமை கூட்டல் ஊர், ஆப்ஷன் டி சின்மை கூட்டல் ஊர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுமை கூட்டல் ஊர். அடுத்த என்ன பாருங்க, அழிந்த வரலாறு மற்றும் புதிய வெளிச்சம் போன்ற சொற்களின் அடிக்கோடிட்ட சொற்களின் எச்ச வகையினை எழுதுக. அதாவது அழிந்த வரலாறு மற்றும் புதிய வெளிச்சம். ஆப்ஷன் ஏ வினையச்சம் பெயரெச்சம், ஆப்ஷன் பி பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம், ஆப்ஷன் சி பெயரெச்சம் குறிப்பு வினையச்சம், ஆப்ஷன் டி வினையச்சம் வினையச்சம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். ஸோ அழிந்த வரலாறு அப்படின்றது வந்துட்டு பெயரெச்சம், புதிய வெளிச்சம் அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். அடுத்த வேணா பார்க்கலாம். பொருள் வேறுபாடு உணர்ந்து பொறுத்துக. கனை குதிரையின் ஒளிமரபு, கனை அம்பு, தேநீர் தேயிலை நீர், தேநீர் தேன் போலும் இனிய நீர். இதில் பார்த்தீங்கன்னா சரியாக பொருத்தணும். கனை அப்படின்றது வந்து அன்பு, இந்த கனை அப்படின்றது குதிரையின் ஒளி, தேநீர் தேன் போலும் இனிய நீர், தேநீர் தேயிலை நீர். 2 1 4 3. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேறு சொல்லை காண்க. ஆப்ஷன் ஏ நிறுத்து, ஆப்ஷன் பி நின்று, ஆப்ஷன் சி நின்ற, ஆப்ஷன் டி நிறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிறுத்து. அடுத்த என்ன பாருங்க, மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏ அன்னம் கிண்ணம், ஆப்ஷன் பி டமாரம் இங்கனம், ஆப்ஷன் சி ரூபாய் லட்சாதிபதி, ஆப்ஷன் டி ரெக்கை அங்கனம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னம் கிண்ணம். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கை, ரூபாய், லட்சாதிபதி, டமாரம் இதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொற்கள். இந்த மாதிரி டால, ரூல, லால, ரெக்கையில் உள்ள அந்த ரேல இந்த மாதிரி ஆரம்பிக்கிற சொற்கள் தமிழில் கிடையாது. அடுத்தது பாருங்க, ப்ராஸ்பெக்டஸ் என்ற கலைச்சொற்களின் பொருள். இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். ஆப்ஷன் ஏ விளக்கச்சுவடி, ஆப்ஷன் பி பொது குறிப்புச்சுவடி, ஆப்ஷன் சி விடைச்சுவடி, ஆப்ஷன் டி எழுது சுவடி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விளக்கச்சுவடி. ஓகே, 100 மார்க் வந்துட்டு பார்த்தாச்சு. எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம், டெஸ்ட் பேட்சில் உள்ளவங்களுக்கு. ஸோ காணொலி பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் வந்துட்டு சந்திக்கலாம். தேங்க்யூ.